மன்னார் பட்டணத்திலே நடந்து கொண்டிருக்கிற போராட்ட களத்திலிருந்து 53வது நாளில் நின்று இதை பேசுகின்றோம். கவலையோடும் எங்களுடைய நம்பிக்கை இழந்த நிலையிலும் இந்த போராட்ட களத்திலிருந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறோம். எங்களுடைய மக்களுக்கு நேற்றைய நாளில் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு தன்னுடைய செய்தியை அனுப்பியிருந்தார். 14 காற்றாலைகளும் நிறுத்த தேவையில் அவற்றிற்கான பணிகளை முன்னெடுக்குமாறும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் முன்னர் ஏற்பட்ட பாதிப்புகளையும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எதை வைத்து அவர் கொடுத்தார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. பலமுறை பல அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் அவரோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பொழுதிலும் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தாண்டோரித்தனமாக தன்னுடைய சுய முடிவாக இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பது மன வேதனை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இருந்தும் வாழ்வது எங்களுடைய உரிமை, மனித உரிமையை நாங்கள் அனுபவிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்பது எங்களுடைய உரிமை. அதை யாரும் பறிக்க முடியாது. அந்த உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்பதை சொல்லிக் கொள்வதும் எங்களுடைய போராட்டம் விரிவடைகிறது என்பதையும் இன்றைய நாளிலே மக்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே எங்களுடைய போராட்டம் அந்த 3 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஒரு போராட்டமாகவும் மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துகின்ற போராட்டமும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற போராட்டங்களாகவும் இந்த போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்பதையும் உருவெடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் தருகின்றோம். எந்த விதத்திலும் எங்களுடைய சட்டத்தை மீறுகின்ற போராட்டமாக மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற போராட்டமாக அமையாது என்பதை உறுதிப்படுத்துவதோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் ஒரு பக்கத்தில் அதை மேற்கொண்டிருக்கின்ற வேளை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு கவலைக்குரிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாவட்ட செயலகம் எங்களுடைய அரசு அதிபருடைய அவரோடு நிற்கிற அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கும். நேற்றைய காலை இந்த கடிதம் வந்தது. ஆனால் இந்த கடிதம் எங்களுக்கு தரப்படவில்லை. ஆனால் மாலையிலே எங்களிடமிருந்து ஒருவரை அனுப்பி இந்த கடிதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. கடந்த 40 நாட்களாக நடந்த வேலைகளை மாவட்ட செயலகம் எந்த விதத்திலும் கண்காணிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்வதோடு இந்த மாவட்ட செயலகமும் அதிகாரிகளும் இந்த திட்டங்களோடு ஒத்துப்போகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. மக்களை அழிக்கின்ற, மக்களை வாழ்விடங்களை பறிக்கின்ற, வளங்களை அழிக்கின்ற, இந்த தீவை இல்லாது செய்கின்ற அந்த செயற்பாடுகளோடு அதிகாரிகள் அனைவரும் இணைத்து போகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இன்றைய நாளிலே மிகவும் மேலோங்கி நிற்கின்றது. ஆகவே அவர்களுடைய செயற்பாடு எங்களை மிகவும் வருத்தத்துக்கு உட்படுத்துகின்ற வேளையில் மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய உரிமையும் பாதுகாக்க அந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்வதோடு போராட்டம் பல்வேறு வடிவங்களிலே முன்னெடுக்கப்படும். அதை நாங்கள் 2-3 நாட்களில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லவிருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை மிகப்பெரிய போராட்டம் எங்களுடைய இந்த பட்டினத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு உறுதி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா மக்களும் அன்றைய நாளிலே வேலைகளையும் கடைகளையும் பூட்டி வேலைகளை நிறுத்தி காரியாலயங்களை நிறுத்தி எல்லாரும் இந்த போராட்டத்தில் இணைந்து எங்களுடைய ஒருமித்த சக்தியை அரசு காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் ஒரு கவலைக்கு உரிய விஷயமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் உரையாடிய அனைத்து அதிகாரிகளும் மக்களை பாதிக்காத விதமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் இந்த எங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிவித்தல் என்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே அது அவருடைய முடிவாக இருக்கின்ற வேளையில் எங்களுடைய முடிவு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு முடிவு தான். ஆகவே இந்த இடத்திலிருந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் சட்டங்களை மீறாத வரை தொடர்வோம் என்பதை இந்த செய்தி ஊடகங்கள் வழியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். போராட்டம் நடந்திருக்கு. இந்த 50 நாளில் நீங்கள் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்றதுக்கு என்ன தயார்படுத்தலை செஞ்சுருக்கீங்க? இப்போ இதை செய்ய போகிறாங்க, என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? எந்த நீதிமன்றத்தை நாட போகிறீங்களா? யாரை ஹயர் பண்ண போகிறீங்க? அந்த விஷயத்தோட சட்ட ரீதியாக 3 நடவடிக்கைகள் நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று கனியம்மன் அகழ்வுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை 2 நாட்களிலே சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்வோம். 2-3 நாட்களில் முதலாவது. அடுத்ததாக
இந்த 14 காற்றாலை திட்டங்களுக்கு எதிரான 2 வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டில் போடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் 15 நாட்களுக்குள்ள அந்த 2 வழக்குகளும் சுப்ரீம் கோர்ட்டில் கொழும்பிலே போடுவதற்கான எல்லா முயற்சிகளும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது.